வணக்கம் நண்பர்களே. கொரோனா எது போன்ற ஒரு கொடிய நோய், இதிலிருந்து மீண்டு வருவது எது போன்ற அனுபவத்தை கொடுக்கும்? இதற்கு அரசு அதிகாரி திரு சஞ்சய் கோஷ் வழங்கும் பதில. வணக்கம் திரு சஞ்சய் கோஷ். வணக்கம் விஜயந்தர். கொரோனா வந்து மீண்டு வந்தீங்க, எப்படி உணர்றீங்க? வெல், இது கடவுள் கொடுத்த ஒரு பிச்சை என்றும் மருத்துவர்கள் எனக்கு தந்த மறுவாழ்வு என்றும் தான் நான் சொல்ல வேண்டும். இது ரெண்டும் எனக்கு இல்லைன்னா நான் வந்து இந்த பெருந்தொற்றுல இருந்து தப்பித்து மாட்டேன். ஹலோ, சொல்லுங்க 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 சஞ்சய் கோஷ். நீங்க பேச முடியுது, சொல்லுங்க சஞ்சய் கோஷ், சொல்லுங்க. ஒரே நிமிஷம். சொல்லுங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 18 நாள் நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். மே 26 ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6 டேஸ்க்கு அப்புறம் என்னை வந்து ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. இந்த ரெண்டு ஃபேஸ் 26 to 31 அந்த 31 நைட்ல இருந்து 11th ஜூன் வரைக்கும் ஐ வாஸ் இன் அ வெரி கிரிட்டிக்கல் பொசிஷன். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் ஹெல்த் கண்டிஷன் இருந்தது. ஆனாலும் உங்களுக்கு முன்னாடி முதல் அறிகுறிகள் என்ன? இனிஷியலா நான் வந்து ஆன் த 15th of May ஆக்சுவலா நான் வந்து 2 மாத காலம் தூர்தர்ஷன்ல கூப்பிட்டு இருந்தாங்க. ஐ எம் ஒர்க்கிங் இந்த மீடியா, கவர்மெண்ட் மீடியானால 2 மாசம் அவங்க சில அதிகாரிகள் வந்து லாக்டவுன்ல வந்து மாட்டியிருந்தாங்க நெய்பரிங் ஸ்டேட்ஸ்ல. அப்போ வந்து அந்த ஒரு டைரக்டர் வந்து என்ன கேட்டாரு, மாதிரி கொஞ்சம் நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஐ ஸ்டார்டட் கோயிங் தேர். ஸோ ஒன்னு அங்கே ஐ டோன்ட் வாண்ட் டு பிளேம் இன் தி ஹைண்ட்சைட். இட் இஸ் நாட் கொஸ்டின் ஆஃப் பிளேமிங் எனிபடி. இப்போ வந்து அங்கேருந்து வந்திருக்கலாம், இல்லை மேபி சம் சிம்டோமேட்டிக் பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கலாம். ஸோ இந்த 15th வந்து எனக்கு கொஞ்சம் த்ரோட்ல ஒரு இரிட்டேஷன் இருந்தது. 16th அது கண்டினியூ ஆச்சு. 16th நைட் எனக்கு ஃபீவர் வந்தது. ஸோ 17th வந்து என்னால டியூட்டிக்கு போக முடியல. அதுக்கப்புறம் ஐ கண்டினியூ டு டேக் பேராசிட்டமால். எனக்கு ஒரு மற்றவங்கள மாதிரி, ஏன்னா இன் மை சேம் டிபார்ட்மெண்ட் நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் இண்டஸ்ட்ரியில நான் வந்து ஃபர்ஸ்ட் பேஷண்ட் இன் சென்னை. அதுக்கப்புறம் இன்னொரு பேஷண்ட் வந்து இதே மாதிரி ஷி வாஸ் ஹெல்தி. ஷி வாஸ் ஆல்சோ 52 or something ஏஜ் தான். நான் வந்து போயிட்டு வந்துட்டேன், ஹாஸ்பிட்டல்ல இருந்து போயிட்டு வந்துட்டேன். அவங்க இதே மாதிரி 5 days இக்னோர் பண்ணி 5-6 days இக்னோர் பண்ணி ஷி வாஸ் அட்மிட்டட் டு அ பிரைவேட் ஹாஸ்பிட்டல். அன்பார்ச்சுனேட்லி இட் வாஸ் இன் தி மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஸ்டேட். இந்த ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா, அசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸுக்கு தான் இது வந்து அவங்களுக்கு தெரியல, இந்த மாதிரி சிம்டம்ஸே கிடையாதுன்னு சொல்றாங்க. 20 to 45% உலகளாவிய ஒரு இது பாத்தீங்கன்னா 20 to 45% இந்த அசிம்டமேட்டிக், அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. சிம்டம்ஸ் வந்துருச்சுன்னா சம் பீப்புள் சே எனக்கு ஃபீவர் வந்தது, பட் ஒரு அலட்சியம் இதனாலதான் நான் பேராசிட்டமால் தொடர்ந்து போட்டு அதை சப்ரஸ் பண்ணிட்டே இருந்தேன். அதேதான், ஒரு அலட்சியம்னு சொல்லலாம். This is among the educated people. நானும் we can take informed people. நமக்கு எங்க வந்துரு போகுது. பிளஸ் இந்த month of May there was lot of questions about testing, whether I should go and எங்க போனோம், அந்த ஹாஸ்பிட்டல் போனோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம். See, another thing was
ஆஃப்டர் ஐ வெண்ட் அண்ட் கேம் பேக், நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேல எனக்கு எந்த அவ்வளவுக்கு நம்பிக்கை வந்திருக்குன்னு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. பொதுவாவே எப்போ ஹாஸ்பிட்டல் போனீங்க நீங்க? அந்த டெஸ்ட்டுக்கு எப்போ போனீங்க சார்? வந்து நான் நிஜந்தன் ஐ 15ல இருந்து எனக்கு அந்த சிம்டம்ஸ் இல்ல, வாட் எவர் இட் இஸ், ஃபீவர் வந்தது. நான் 22nd போனேன், 22nd 6 o'clock போனேன். அப்போ வந்து அந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் அப்போ க்ளோஸ் ஆயிருந்தது. நெக்ஸ்ட் டே நான் வந்து த்ரூ பிரஸ் கிளப் வந்து 23rd போறேன். 23rd போன உடனே லைன்ல நின்று ஒரு டோக்கனை கொடுத்து டெஸ்ட் எடுத்தேன். அதுல வந்து நான் பண்ண தப்பு வந்து பேரு சரியா எழுதல. அவங்க கொடுத்த தட் டைம் டென்ஷனா இருந்து பேரும் சரியா நான் கொடுக்கல, ஐ திங்க், அண்ட் டெலிஃபோன் நம்பர். ஸோ 23rd நான் கொடுத்தேன். 26th வரைக்கும் நானும் சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களும் இஃப் யூ டோன்ட் கெட் இட் ஆஸ் எனி மெசேஜ் தட் மீன்ஸ் யூ ஆர் நெகட்டிவ். அதுல ஒரு சின்ன குறைபாடு இருக்கு. நெகட்டிவ் வந்தவங்களுக்கும் அவங்க வந்து ஒரு மெசேஜ் அனுப்பலாம், நீங்க நெகட்டிவ். இந்த டென்ஷன்லயே நீங்க வந்து நான் வந்து அந்த 24th and 25th தொடர்ந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தேன். 26th ஈவினிங் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. இந்த மாதிரி, சார் நீங்க சஞ்சய் கோஷ் தானே, நீங்க வந்து டெஸ்டட் பாசிட்டிவ்னாங்க. நான் நினைச்சேன் இட் இஸ் மேபி அ பிராங்க் கால். ஏன்னா 3 நாள் ஆயிடுச்சு. பிராங்க் கால் நினைச்சிட்டு, இல்ல சார் ஏன் யாருப்பா நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல சார் நிஜமா சொல்றேன், நான் டாக்டர் பேசுறேன், நீங்க ப்ளீஸ் நீங்க டெஸ்டட் பாசிட்டிவ், நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் கார் எடுத்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு நான் ஜஸ்ட் ரஷ் டு தி ஹாஸ்பிட்டல், ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல். போன உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு போனேன். போன உடனே அவங்க வந்து ப்ளீஸ் அந்த ஃப்ரெண்டு டெஸ்க்கு போங்கன்னாங்க. ஃப்ரெண்டு டெஸ்க்கு போன உடனே என் பேரை சொன்ன உடனே எனக்கு ஒரு வீல் சேரை கொடுத்து என்னை உட்கார வச்சு, ஒரே ஒரு டிஷர்ட்டும் ஒரு ஷார்ட்ஸும் 2 டிஷர்ட் தான் எடுத்துட்டு போனேன். திங்கிங் தட் ஐ வில் கம் பேக். ஐ நெவர் நியூ தட் ஐ வில் பி தேர் இன் த ஹாஸ்பிட்டல் ஃபார் 18 நாள் இருப்பேன்ற அந்த யோசனையும் கிடையாது. நமக்கு எங்க வரப்போகுதுன்ற ஒரு அலட்சியமும் இருந்தது. அப்போ நீங்க அனுமதிக்கப்பட்ட போது நீங்க உடனே நல்ல உறவு, நீங்க கண்ட்ரோல்ல தான் இருந்தீங்க, உங்களுக்கு கண்ட்ரோலா இருந்தது. அப்போ வந்து உடனே அவங்க வந்து அந்த டைம்ல வரைக்கும் ஐ வாஸ் பெர்ஃபெக்ட். நான் போய் ஸ்கேனிங்க்கு கூட்டு போனாங்க. போன உடனே ஸ்கேனிங், செஸ்ட் ஸ்கேன், அடுத்தது இசிஜி அண்ட் எக்ஸ்ரே, இந்த 3ஐயும் எடுத்துட்டு என்ன சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைய அப்படியே நான் கூட்டிட்டு போய் செகண்ட் ஃப்ளோர்ல பிளாக் நம்பர் 3 ஓமந்தூரார் எஸ்டேட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி மெயின்டைன் பண்றாங்க. they should continue to maintain like that. நான் போய் ஒரு ஐசியூல தான் அட்மிட் பண்ணாங்க, 6-bedded ஐசியூ. எடுத்தோடனே ஐசியூ அட்மிட் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து நீங்க ஓரளவு உடல்நிலை அந்த அளவுக்கு சீரா இல்லாதனால தான் ஐசியூக்கு அட்மிட் பண்ணாங்க. அது எனக்கு இதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் நான் கிரிட்டிக்கலா இருந்ததுன்னு. எனக்கு வந்து அங்க போன உடனே என்ன வந்து ஆக்சிஜன் மாஸ்க் கொடுத்தாங்க. ஆக்சிஜன் மாஸ்க் கொடுத்துட்டு I also didn't know much about unless you are admitted ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதுக்கு அப்புறம் தான் உங்க அனுபவம் உங்களை மேக்ஸ் யூ வைசர். எனக்கு வந்து ஏதோ ஒரு ஆக்சிமீட்டர் இப்பதான் நான் ரொம்ப வீட்டுல வாங்கி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிமீட்டர் போட்டாங்க. போட்டு அந்த ஆஸ் யூஷுவல் மேலேயும் கீழேயும் அந்த மிஷின்ல போயிட்டு இருந்தது. ஐ நெவர் பாதர்டு. சரி நம்ம தான் நல்லதா இருக்கும்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் டேக்கிங் ரெஸ்ட். பை 7:30 they gave me இந்த ஒரு சின்ன ஃபியூ டேப்லெட்ஸ். அதை நான் கேட்டேன் என்ன அதுன்னு. இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் அப்படின்னாங்க. அது வந்து ஜிங்க் ஃபாலியேட்டு, எரித்ரோமைசின், பாராசிட்டமால் அண்ட் சம் மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் வந்து கொடுத்துட்டு ப்ளீஸ் இந்த மாஸ்கை ஒண்டி போட்டுருங்க, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் போது எடுத்துக்குங்கன்னு ஒண்டி சொன்னாங்க. என் பெட்டு பக்கத்துல ஒரு ரைட் ஹேண்ட் சைட்ல ஒருத்தர் வந்து அவருக்கு வெண்டிலேட்டர் போட்டிருந்தாங்க. இங்க ஏதோ ஒரு ஹோல் போட்டு வெண்டிலேட்டர் போட்டிருந்தாங்க. அவரு வந்து there was several tubes, but the man was he was struggling for breath, but a man with fighting spirits. அந்த இது within 2 hours நான் பார்த்தேன். Man was really struggling for
கீப்பிங் யுவர் செல்ஃப் அலைவ் அப்படின்னு. ஒரு ஆர்டினரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கும். பட் ப்ராபப்ளி 55 இருக்கு. மூச்சு வாங்கி வாங்கி இந்த வெண்டிலேட்டரை ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன். 6 பெட்டட் ஐசியூ, 6 பெட்ஸ், எல்லாத்துலயும் வெண்டிலேட்டர் சப்போர்ட் இருந்தது. தட் வாஸ் அ டைம் when they were saying that ventilators were not available. இதெல்லாம் இருந்தது. பட் எல்லா இதுலயும் நியூ வெண்டிலேட்டர்ஸ். மற்ற எதிரில வந்து சர்ஜிக்கல் யூனிட் இருக்கு, அதுலயும் கோவிட் பேஷண்ட்ஸ் தான் எல்லாமே. இட் வாஸ் அ நியூ, பெட்ஸ் வேர் நியூ. தேர் வாஸ் நோ, யூ கான் ஒரு டிஸ்கிரைப் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா உங்க ஒரு பார்வையில எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. பட் வாட் ஐ சா போத் இன் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஓமந்தூர் வந்து வாஸ் நீட் அண்ட் கிளீன். இது வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ தே ஸ்டார்டட் மை ட்ரீட்மெண்ட், இனிஷியல் ட்ரீட்மெண்ட். தட் இஸ், நீங்க ஒரு கோவிட்னு பாசிட்டிவ்னு நீங்க ஒரு டிக்ளேர் ஆகி இனிஷியலா போனா உங்களுக்கு பெரிய லெவலுக்கு மெடிசன் எல்லாம் கிடையாது. See, unless you are a critical patient, then நீங்க வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலா டிஃபர் பண்றாங்க. இல்லைன்னா இப்போதைக்கு உங்களுக்கு அரித்ரோமைசின், பாராசிட்டமால், மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் அண்ட் ஜிங்க் ஃபாலியேட் பிளஸ் கபசுர குடிநீர் அண்ட் ஹெர்பல் ட்ரிங்க்ஸை தவிர, அண்ட் குட் நியூட்ரிஷியஸ் ஃபுட், இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஐசியூல போயிட்டு உங்களுக்கு இந்த ஆக்சிஜன்லாம் வச்ச பிறகு அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி நீங்க ரொம்ப மோசமான நிலைமைக்கு போனீங்க? செகண்ட் டே எனக்கு தெரியல இந்த எக்ஸ்ரே என் லங்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு எனக்கு அப்போ தெரியல. நான் ஒரு ஐ டோன்ட் நோ. ஒன்ஸ் ஐ ரீச் த ஹாஸ்பிட்டல், பக்கத்துல இருக்கிற பெட் எல்லாம் இருக்கிற பேஷண்ட்ஸ் 2வது நாள்ல பேஷண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேஷண்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆல்ரெடி ஐ வாஸ் ஹேவிங் சம் டிப்ரெஷன். நான் வந்து அண்டர்கோயிங் சம் ட்ரீட்மெண்ட் ஃபார் சம் டேக்கிங் சம் ஆன்டி டிப்ரெஷன். ஸோ ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் லோ. அதனால நான் வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு உங்களுக்கு? வேற கோமார்பிடிட்டிஸ் பிளட் பிரஷர்? கோமார்பிடிட்டிஸ் வந்து ஐ அம் டயபெட்டிக் அண்ட் பிளட் பிரஷர் இருக்கு. பிளஸ் ஐ வாஸ் டேக்கிங் ஆன்டி டிப்ரெஷன்ஸ் ஃபார் த லாஸ்ட் 5-6 இயர்ஸ். அது வந்து எனக்கு ஃபர்ஸ்டா இனிஷியலா நமக்கு தெரியாது இல்ல சார். So I told them I am diabetic, I am taking some drugs. நீங்க உங்க ட்ரக்ஸை எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. So I started taking the drugs. So நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஐசியூல இருந்தா கூட அவங்க கொடுத்திருப்பாங்க இல்லையா உங்களுக்கு? நீங்க உங்களுக்கு கொடுக்கிறது உங்களுடைய யூசுவல் மருந்துக்கு அவங்க கொடுத்த டேப்லெட்ஸ் வந்து இந்த இம்யூன் பூஸ்டர்ஸ் வண்டி தான். இட் இஸ் நாட் நீங்க உங்களுக்கான மருந்து அவங்க தான் கொடுத்திருப்பாங்க இல்லையா? மெடிசின்ஸ் நான் எடுத்துட்டு போயிட்டேன் பிகாஸ் அது வந்து ஐ நியூ தட் தேர் மே பி சம் டிஃபிகல்டிஸ் பிகாஸ் ஆஃப் தி டோசேஜ். அதனால என் மெடிசின்ஸ் நான் எடுத்துட்டு போய் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவங்க சொல்றது முன்னாடியே நான் நைட்டு நாம 7 o'clock போனோடனே நான் 10 o'clock நான் மெடிசன் சாப்பிட்டு படுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் டே இட் வாஸ் ஓகே. செகண்ட் டே அந்த ஸ்கேனை பார்த்துட்டு, which I did not know, they had called my brother. My brother is working also in a media unit. So அவங்களுக்கு phone பண்ணி they have told that your elder brother's lungs have been affected by more than 68%. அப்புறம் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ he is critical. அது எனக்கு சொல்லலை. ஸோ சொல்லாம அவங்க வந்து ப்ளீஸ் இன்ஃபார்ம் யுவர் ரிலேட்டிவ்ஸ், ஒரு கிரிட்டிக்கலா தான் இருக்காது, நீங்க வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரி சொன்ன சமயத்துல நீங்க கான்ஷியஸா இருந்தீங்களா? அந்த மாதிரி டாக்டருக்கு வந்து there is what can I do? I am now in an isolation ward. So I was only cautious that everybody was positive. அதுல வந்து once you are infected, there is no question of taking another precaution. Afterwards or before the எடுக்க முடியுமே தவிர. So every other patient is a positive patient. So அதுல வந்து அங்க போய் நம்ம மாஸ்க் இல்ல நீங்க கான்ஷியஸா இருந்தீங்களான்னு கேட்டேன். அந்த சமயத்துல நீங்க மோசம்னு சொல்லப்படுற சமயத்துல கூட நிஜம்தான். அதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. All the 18 days I was very conscious of what was happening, only not knowing that I was critical. See, that was not told to me. It was told to my brother and friends.
ஸோ தேவர் ஆல் வரிடு, பட் ஐ வாஸ் ரிலாக்ஸ்ட். எப்படி எனக்கு மனச்சோர்வா வந்ததுன்னா, என் பக்கத்துல இருக்கிற பேஷண்ட் செகண்ட் டேல இருந்து பேஷண்ட்ஸ் தோஸ் ஹூ கேம், தேவர் தே கேம் வெரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் போல இருக்கு. நான் 5 டேஸ்க்கு அப்ப வந்திருக்கேன். சில பேஷண்ட் ஐ திங்க் தே கேம் 68% வெரி கிரிட்டிக்கல்னு சொல்லும் போது, சம் பேஷண்ட்ஸ் would have come with 85%, 90% lungs affected. அதுல டாக்டர்ஸ் will not be able to do anything. See, there is no point in blaming the system. So என் பக்கத்துல இந்த செகண்ட் டே அரௌண்ட் 3 o'clock a patient had come. இதுக்குள்ள ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு முஸ்லிம் ஜென்டில்மேன் படுத்துட்டு இருந்தாரு. அவரு அவர் கூட சும்மா பேசுறது தானே. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன் ஐசோலேஷன் வார்டு இஸ் லைக் ஒரு ஐலாண்ட்ல, ஒரு தீவுல நீங்க 5 பேரை உட்கார்ந்து வச்சுட்டீங்கன்னா அவங்கள தவிர உங்களுக்கு வேற யாரும் கிடையாது. நீங்க ஒரு தீவுல இருக்கீங்க. தீவுல நீங்க யார் இருந்தாலும் நீங்க பேசத்தான் தரும். யூஆர் அ ஹியூமன் பீயிங். அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னாரு, சார் நான் 3 நாள் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் சார். நான் என் பசங்க எல்லாம் நல்லா வெல் பிளேஸ்டா இருக்காங்க. ஒருத்தர் 3 லட்சம் ரூபாய் எல்லாம் சம்பாதிக்கிறான், துபாயில இருந்து வந்திருக்கான் சார். நான் போன் பண்ணி அவனை வர சொன்னேன். அவன் காசை கொடுத்துறேன்ப்பா, நீ அங்கேயே இரு அப்படின்ட்டான். நான் இருந்தது ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல். 3 நாள் இருந்தேன். 2.25 லட்சம் ரூபாய் பில்லு போட்டாங்க. என்னப்பா 2 நாளுக்கு இந்த பில்ல போடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு பெரிய லெவல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, இதே மெடிசின் தான் கொடுத்தாங்க. அதனால நான் கிளம்பி இங்க வந்துட்டேன் சார், நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன் நம்ம அப்படின்னு சொல்லும் போது ஒரு லேடி வராங்க. ஒரு 50 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குவைட் அ ஹெஃப்டி ஹியூஜ் லேடி. ஒரு 120 ஒபீஸ் ப்ராப்ளம் வித் ஒபிசிட்டி. ஐ எம் ஆல்சோ ஸ்லைட்லி ஒபீஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க குவைட் அ ஹெஃப்டி லேடி. அவங்கள கூட்டு 2 நர்ஸ் கூட்டு உட்கார வச்சதுக்கு அவங்க ரொம்ப படாத பாடுபட்டாங்க. ஸ்மால் பில்ட் நர்ஸ். அவங்களால ஆல் தி கவர்மெண்ட் தீஸ் திங்ஸ் ஐ ஹவ் அப்சர்வ். There are no male nurse in Omandorar estate. So even in the idula Rajiv Gandhi, see, some patients have to be lifted and put in the bed. அது women-னால பண்ண முடியல. This is the physical inability. அவங்கள எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த மாஸ்க் போடுறாங்க, அதை தூக்கி கீழே போடுறாங்க. Some people feel very uncomfortable with these masks. ஸோ அவங்க அதை ஏத்துக்கவே மாட்டேன்றாங்க. தூக்கி போட்டு என்ன கொள்றாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நம்மளே ஒரு ஒரு மனச்சோர்வுல இருக்கோம். இதை பார்த்துட்டு இன்னும் நானும் அவரும் பயங்கர அப்செட். காது வலிக்கிற அளவுக்கு பக்கத்துல 1 மீட்டர் தள்ளி கடும் போறேன். என்னங்க கொள்றாங்க. இந்த நர்ஸ் இந்த மெடிசன் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா முடியலன்னு சொன்னாங்க. நானும் அந்த சைட்ல ஏன் பார்க்கணும்னு திரும்பி அப்படியே படுத்துட்டேன். ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஆச்சு. நான் படுத்து தூங்கிட்டேன். ஒரு 10 o'clock அப்புறம் எனக்கும் டயர்ட் ஆயிடுச்சு. மெடிசன் எல்லாம் சாப்பிட்டு நான் படுத்தேன். அப்புறம் 3 o'clock நான் ரெஸ்ட் ரூம் போறேன். அந்த அம்மா இன்னும் அதே மாதிரி சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. நான் ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரத்துக்குள்ள அந்த சவுண்டு நின்று போச்சு. என்னடா இது நின்று போச்சுன்னு பார்த்தேன். வாய் ஓபன் பண்ணி ஐ திங்க் she was dead. Within 10 minutes, those who are in charge of clearing the bodies, அவங்க ஒரு ப்ளூ கலர் ஷெட் ஒரு சின்ன ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். அதை கொண்டு நீட்டி, சார் அந்த சைடு திரும்பிடுங்கன்னு சொன்னாங்க. 4 பேரும் 5 பேரும் வராங்க. இந்த ஒயிட் ட்ரெஸ் பிபி, அது the white PP from top to bottom போட்டு glasses. See, what I came to know is not only through the nose, I think the virus also enters through the eye. So they had put this white color goggles type which is attached. அதை போட்டுட்டு within few minutes the body and the bag குள்ள போட்டாங்க. அண்ட் அப்படியே ஒரு டிஸ்இன்ஃபெக்டன் அவங்க கூடயே வருவார், ஒரு பர்சன் who comes and disinfects the area, particular area. இப்பதான் நான் கேள்விப்படுறேன், ஈவன் ஃப்ரம் த பாடி த ஃப்ளூயிட் இருக்குல்ல, அந்த பாடியில இருந்து ஃப்ளூயிட் இருக்கு, இந்த வைரஸ் இப்போ 6 hours இருக்கும்னு இப்போ சொல்றாங்க. ஸோ they cleared the body. That is the first instance. See, I've gone as a media person. நீங்க எப்படி மோசமான நிலைமைக்கு போய் மீண்டு வந்த அந்த காலம் எப்படி?
see இந்த இன்ஸ்டன்ஸுக்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் வெரி லோ. தொடர்ந்து நிறைய பேர் இறந்து போறதை பாக்குறேன். So on the 6th or 5th day there was slight breathing difficulty. So I started feeling, but see, my brothers, my friends from the media, they were constantly in touch with all the doctors, all the top people in the hospital. அவங்க வந்து there is no improvement ன்னு சொல்லிட்டாங்க. So the lungsல வந்து that is because I am diabetic. See, comorbidities இருக்கிறவங்களுக்கு to come out of this is very difficult. Now I am genuinely reading, but நீங்க வந்து எப்படி அந்த நீங்க எப்படி உங்களை எப்படி மீட் எடுத்தாங்க டாக்டர்? see, அதுதான் நீங்க வந்து நான் வந்து ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல்ல இருந்து I told my brother இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, வாட் ஷுட் ஐ டன் அப்படின்னு என்ன கேட்டான். ஸோ ஐ செட் ஐ வாண்ட் டு பி ஷிஃப்டட் ஃப்ரம் திஸ் ஹாஸ்பிட்டல். என்ன இத்தனை டெத்ஸ் பார்க்கறத என்னால முடியல. ஸோ ஐ டோல்ட் ஹிம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட் டாக்டர் கிருஷ்ண சேஷாத்ரின்னு, இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் எண்டோக்ரைனாலஜிஸ்ட். ஹி ஹெல்ப் மீ டு ஐ ஆஸ்க்ட் ஹிம் வாட் கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஹி செட் யூ டெல் மீ அப்படின்னு. ஸோ ஐ செட் ஐ வாண்ட் டு கோ டு அ பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல். He said no, you not talk about that, they don't have the protocol. So what is the best option? He is a Madras Medical College oda gold medalist, Dr. Krishna Sheshadri. அவர்கிட்ட கேட்டோம்னா he said the best way is we will put you in GH. எனக்கு GH என்னன்னா, நமக்கு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே அந்த சைட்ல உட்காந்துருப்பாங்க, இந்த சைட்ல உட்காந்துருப்பாங்க. He said no, we will talk to the டீன் டாக்டர் ஜெயந்தி அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு. ஸோ அந்த 31st நான் வந்து நீங்க கிரிட்டிக்கலா இருக்கிற சமயத்து கூட எல்லாத்தையும் போன்ல பேசிட்டு இருந்தீங்க. see, I used to switch off the phone and then in the night I used to switch on the phone. switch on phone பண்ணோன்னே ஒரு 10 phone வந்து. ஸோ அந்த டைம்ல என் ஃப்ரெண்டு டாக்டர் கிருஷ்ணா சொன்னார், யூ ஜஸ்ட் நோபடி கேன் ரீச் யுவர் பிளேஸ் because it's an isolation ward, nobody wants to take the risk of coming to meet me. They are not allowing also. யாரையும் அந்த டைம்ல ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் யாரையும் மேல அனுமதிக்கிறது இல்லை. அது கரெக்டான டிசிஷன் தான். அதனால நீ வந்து போனை ஆஃப் பண்ணிட்டா யூ ரிமைன் இன்கம்யூனிகேட். உன் கூட எதுவும் யாரும் தொடர்பு கொள்ள முடியல, நீ பண்றது பெரிய தப்பு. நான் சொன்னேன், மணி ஐ எம் நாட் ஏபிள் டு ஈவன் take seeing this type of incidents, என்னால பேசக்கூட முடியல. நம்ம ஃபர்ஸ்ட் நீ ஆன் பண்ணி வைன. ஸோ ஐ கெப்ட் இட் on the 31st வந்து என்ன வந்து they said they are shifting me to ராஜீவ் காந்தி ஹாஸ்பிடல். நீங்க அது கிரிட்டிக்கலா இருந்து ஷிஃப்ட் ஆற சமயத்துல நீங்க கான்ஷியஸா இருந்தீங்க, உங்களுக்கு ஒன்னும் கிரிட்டிக்கல் உங்களுக்கு தெரியல. 18 நாளும் நான் கான்ஷியஸா தான் இருந்தேன். உங்களுக்கு கிரிட்டிக்கல்னு தெரியாது, உங்களுக்கு கிரிட்டிக்கல்னு தெரியாது. எனக்கு கிரிட்டிக்கல்னு தெரியாது. கிரிட்டிக்கலா இருந்தா எனக்கு ஒரு பயம் இருந்தது. இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் இறந்து போறதை பார்த்து அவங்க வராங்க, ஒரு 4 hours 5 hours இருக்காங்க, இறந்து போயிடுறாங்க. பக்கத்திலே இருக்காங்க சார். நீங்க வந்து யோசிச்சு பாருங்க, உங்க பக்கத்துல யாரோ வந்து படுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிஜம்தான் படுத்துட்டே இருக்காங்க. ஒரு 5 hours இல்ல 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒருத்தர் இறந்து போறாரு, அப்படியே எடுத்துட்டு போறாங்க, யாருன்னே தெரியல. there is nobody to even cry. என்ன ஆச்சுன்னே தெரியல. வந்து போறாங்க, மாஸ்க் போட்டு இருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் they are dead. So I had this feeling that நம்ம வந்து தூங்கிட்டோம்னா we will not get up to see the next day morning. நிஜமே it's a serious thing. நீங்க வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளு வந்து படுக்கிறாங்க, ஆக்சிஜன் மாஸ்க் போடுறாங்க, and within 2-3 hours somebody comes and says puts that blue cover and puts them in a blue cap and goes. It really hits you badly. It's not a joke. It hits you very badly. So the 5th day I had this fear. ஒரு உள்ளக்குள்ள பயம் இருக்கு. என்னடா நம்ம போய் தூங்கிட்டோம்னா காலையில எழுந்து we will not be there to see the next morning. And we do not know whether this body will be handed over to a relative or not.
பிகாஸ் அந்த காலகட்டத்துல அந்த பாடியை கூட அவங்க வந்து யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாம தான் எடுத்துட்டு போய் புதைச்சாங்கன்னு சொல்றாங்க. ஐ ஹேவ் நோ டைரக்ட் இது. பட் நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு தூக்கம் வராது சார். யூ வில் நாட் பி ஏபிள் டு ஸ்லீப் இஃப் யூ திங்க் தட் வென் ஆஃப்டர் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் யூ won't get up. What you can do, because your lungs is, your breathing stops. Once you stop breathing, you're dead. So நான் வந்து அந்த பயம் இருந்தது. பட் எனக்கு என் செஸ்ட் வந்து லங்ஸ் அஃபெக்ட் ஆனது 68% எனக்கு தெரியாது. நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ஜிஹெச்சுக்கு போனீங்க. ஜிஹெச்சுக்கு போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டே தே ஸ்டார்டட் டேக்கிங், தே நியூ தட் தி ஹிஸ்டரி ஆஃப் த பேஷண்ட், and the dean who happened to be my personal physician in Tiruvamiyur, she happened to be the dean of Madras Medical College, Dr. Jayanti, such a nice lady. The doctors were absolutely great doctors. They came and spoke to me and they said, look, your sugar level is first has to be brought down. The sugar level வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னு. We have to put you on insulin. The first time நான் வந்து 10 years-ஆ நான் வந்து டயபெட்டிக்கா இருக்கேன். I am on all good drugs, but the doctors were insisting that நான் வந்து இன்சுலின் போட்டுக்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் அதை மறுத்துக்கிட்டே இருந்தேன். 2.5 வருஷமா நான் மறுத்துட்டேன். I didn't want to take insulin. So because of mental block இருக்கலாம், அதை எடுக்கவே இல்லை. இப்போ I had no option. I am in a 10/8 room. From an ward, I was put in an isolation room. ஒரு செப்பரேட் ரூம்ல போட்டு என்ன வந்து 10/8 ரூம்ல போட்டு ஆக்சிஜன், இட்ஸ் அன் ஐசியூ, இட்ஸ் அ ஸ்மால் ஐசியூ. அதுல வந்து எல்லா வசதிகள் இருந்தது. அதுல என்ன போட்டுட்டு they said you have to take insulin. So I was started on insulin. My sugar levels வந்து அப்போதான் பார்த்தேன். It was 400, 350. Despite normal food, ஒரு பங்கு நான் சொல்லணும், the food that was given by was very nutritious. It's all vegetarian, bland food. Idli, morning, ஒரு herbal drink ஓட, if I have to tell all the items, ஒரு herbal drink around 9 o'clock, they used to give us 2 idli, 1 millet. அதுக்கப்புறம் 11 o'clock 2 eggs. அதுக்கப்புறம் lunch. Between they give sundal, then again milk, and night tiffin. Quite a sumptuous இது with nutritious food. அதை வந்து சாப்பிட்டுட்டு 2வது நாள் சுகர் எல்லாம் எடுத்துட்டோன்னே they said, சார் உங்க சுகர் லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. So they started giving me insulin. அதுக்கப்புறம் they started putting me in several IV fluids. நிறைய கையில ஃபுல்லா குத்தி, ஒரு 10 நாள் குத்தி எனக்கு எப்படா விடுவாங்க என்ற பெட்டர் ஆனது அப்படி எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது? நீங்க இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க, நீங்க மீண்டும் வந்துட்டீங்க, எப்போ தெரிஞ்சது சார்? அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் again they told me that they had informed my relatives that I was continued to be critical. இது வந்து செகண்ட் சொல்லியிருக்காங்க. செகண்ட்ல இருந்து I was put on a ICMR drug that was introduced that time only, I think, remdesivir. அதை கொடுத்தாங்க. That is second. From second, they started giving me this drug, which was not available very. Now also there is some shortage in சொல்றாங்க. That was given from the government's this one, and from second, third, and fourth, I got a call. I was told, and I also got a call that I had survived the critical position. I'm just progressing well. That is because of this special drug, and I was also on steroids. Steroids வந்து they put me on steroids at 11 o'clock in the night. Hunger வந்து terrible. Steroids and insulin puts you in real bad. சஞ்சய் சொல்லுங்க. சஞ்சய், are you online? சஞ்சய், நீங்க லைன்ல இருக்கீங்களா? கட் ஆயிட்டீங்களா?
சஞ்சய், இது நேரலை உங்களுடைய அனுபவங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் கொரோனாவிலிருந்து மீண்டு வந்தது எப்படி? அதில் ஏற்பட்ட சிரமங்கள் என்ன? எப்படி நீங்கள் அதிலிருந்து மீண்டு வந்தீர்கள்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை என்ன? எவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு சென்று மீண்டு வந்திருக்கிறீர்கள்? அதில் ஏற்பட்ட அனுபவங்கள் என்ன? மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட போது எந்த அளவுக்கு நீங்கள் மரணங்களை பார்த்தீர்கள்? சொல்லுங்கள் சஞ்சய். ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க மீண்டு வந்தது சொல்லுங்க சஞ்சய். கேக்குது எனக்கு சரியா கேட்கல நிகழ்ந்தேன். நான் பேசுறது நீங்க பேச எனக்கு கேக்குதே. ஹலோ, சஞ்சய் கேக்குது எனக்கு, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. சரி, கேக்குதா? கேக்குது. நீங்க எப்படி மீண்டு வந்த மாதிரி என்ன ஃபீல் பண்ணீங்க? சரி, மீண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 15 டேஸ் சரியா தான் இருந்தது. மீண்டு வந்ததுக்கு அப்புறம் 15 டேஸ் சரியா இருந்தது. அதுக்கப்புறம் ஐ ஹேட் தி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். இங்க வந்து when I started eating, இந்த சாப்பாடு ஃபுல்லா இறங்கல. So I did not I started having problems in the stomach. I had dysentery, diarrhea ன்னு சொல்லலாம். had difficulty, and 5 days I suffered. I did not go out and I stopped eating outside at all. நான் வந்து டோட்டலா வெளியே சாப்பிட்றத நிறுத்திட்டேன். ஸோ நான் அந்த 15 டேஸ்க்கு அப்புறம் நான் இந்த ஒரு நாளைக்கு ஐ ஜஸ்ட் சா சம் யோகா ப்ரோக்ராம் பை இன் இந்தியா டிவி. ஸோ அதை பார்த்துட்டு ஐ ஃபெல்ட் வை நாட் ட்ரை இட் அப்படின்னு. தென் ஐம் a lazy person in the sense ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன் தவிர மீண்டும் உங்கள் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மீண்டு வந்த பிறகு வீட்டுக்கு சிரமங்கள் இருந்தது திரு சஞ்சய் கோஷ். அதுல இருந்து நீங்க மீண்டு வந்திருக்கீங்க. ஃபுல்லா படிச்சிடுவேன். So that is why my wife says you are a very lazy person, you do some physical exercise. I stopped doing, but 15 days after this I started doing, because of the pain and the night I used to get up and sit down. அந்த மாதிரி இருக்கும்போது I started doing exercise. And I found out I am 52 years old. I never used to do exercise. Let me admit it. But now I started feeling every day morning I get up, whatever time it is. Now ஒரு half an hour morning, half an hour evening பண்ணதுக்கு அப்புறம் physically I am feeling much better. Mentally also நான் வந்து a much improved person. So I would say, request people, நீங்க வந்து learn from me. I was a very casual person, not wearing a mask, not maintaining social distancing, not doing exercise. But now life has taught me the bitter lesson. Corona has taught me a bitter lesson. அதை வந்து நீங்க வந்து social distancing maintain பண்ணுங்க, மாஸ்க் போடுங்க, because be safe. இல்ல, keep yourself safe, other face the consequences. நீங்க வந்து நீங்க அந்த social distancing மாஸ்க்கும் நீங்க போடலைன்னா நீங்க அதற்கான விளைவுகளை நீங்க தான் சந்திக்கணும். அதுல வந்து அரசு எனக்கு செய்யல, அரசு என்ன சரியா பாத்துக்கல, அதெல்லாம் சொல்றது வெறும் சாக்கு. இது வந்து நீங்க தான் பாத்துக்கணும். அரசு உங்களுக்கு ஹெல்ப் தான் செய்யும். நீங்க அதுல போய் நான் சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண மாட்டேன், மாஸ்க் போட மாட்டேன் அப்படின்னா அதுக்கான விளைவுகளை நீங்க தான் சந்திக்கணும். நிஜங்கள் பதிலும் கருத்து சொன்னமைக்காக திரு சஞ்சய் கோஷ் மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.